அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், உங்களிடம் இருக்கும் அண்மை தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதவழி, தற்போது சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய அந்த உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி உடன் இருந்தவர்கள் அவர்கள் சென்று கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி தனியாக அமித்ஷாவுடன் அந்த சந்திப்பை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில தற்பொழுதுதான் அவர் சில நொடிகளுக்கு முன்பாக தான் அமித்ஷாவினுடைய இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனி வாகனத்தில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய அந்த தேர்தலில் கணக்கில் கொண்டு இந்த சந்திப்பானது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு இடையில் அதிமுகவினுடைய செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து, குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் சமீபத்தில் அவருடைய அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கருத்தில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் அவர் டெல்லி வந்திருந்த பொழுது கூட அமித்ஷாவை சந்தித்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருப்பதாகவும் இது குறித்து அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தற்போது டெல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில் அமித்ஷா உடனான அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய உள்கட்சி விவகாரம், குறிப்பாக செங்கோட்டையன் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய இந்த விவகாரம், அதேபோல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த சர்ச்சைகள், கருத்துக்கள் போன்ற பல்வேறு முக்கிய அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவுடன் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பின் போது ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியில் பாஜகவுடன் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய அந்த தேர்தலை எதிர்கொள்வது, அதே போல அதிமுக உள்கட்சி பூசல் குறித்து இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அமித்ஷாவிடம் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் விவகாரம் ஆகட்டும், அதே போல மற்ற சில பல்வேறு அந்த சர்ச்சைகள், அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைகளில் பாஜக தலைவர்கள் தலையிட வேண்டாம். குறிப்பாக இந்த விவகாரம் கட்சிக்குள் இருக்கக்கூடிய விவகாரம், அதிமுக விவகாரம். எனவே தாங்களாகவே இதனை தீர்த்துக் கொள்வோம், சமாதானமாக பேசி தீர்த்துக் கொள்வோம் போன்ற விஷயங்கள் குறித்து மத்திய அமைச்சரிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. மட்டுமல்லாமல் தற்போது தமிழக அரசியல் சூழல் குறித்து பேசியிருக்கின்றார். குறிப்பாக திமுக ஆட்சியில் நிலவும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், அதே போல திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய பல்வேறு புகார்கள் குறித்து நேரடியாக எடுத்துரைத்திருக்கின்றார். அது திமுக மீதான அந்த புகார்கள் குறித்தும் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த சந்திப்பானது பார்க்கப்படுகிறது. அதே போல அண்ணாமலை விவகாரம் ஆகட்டும், நயினார் விவகாரம், அதே போல எடப்பாடி பழனிசாமி மற்றும் இபிஎஸ், ஓபிஎஸ், அதாவது இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கட்சி வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நிர்வாகிகளும் உடன் இருந்தார்கள். எனவே மிக அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் டெல்லி சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வருகையானது இருக்கின்றது. இந்த சந்திப்புக்கு பிறகு கூட நட்டா மற்றும் மத்திய நீதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் சந்திப்பு தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நேரங்களோ அதிகாரப்பூர்வ சந்திப்பு தொடர்பான பல்வேறு அந்த விஷயங்கள் தரப்பிடமிருந்து தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. பேசலாம். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் SP வேலுமணி, KP முனுசாமி, CV சண்முகம், தம்பிதுரை ஆகியோருடன் முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருந்தார். அதற்கு பிறகு மூத்த நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் பழனிசாமி தற்போது தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக
தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக குறிப்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்திருக்கும் நிலையில் அமித்ஷாவுடன் தனியாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். அமித்ஷாவோடு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நடத்தி வந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததாக அண்மை தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. முன்னதாக டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்ற நிலையில் தற்போது மத்திய உள்துறை அமித்ஷாவோடு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நடத்தி வந்த ஆலோசனை நிறைவடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் அண்மை தகவல் நமக்கு தெரிவிக்கிறது. முன்னதாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளோடு உள்ளே சென்ற நிலையில் மூத்த நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் பழனிசாமி தனியாக ஆலோசித்திருந்தார். அந்த ஆலோசனையும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. முன்னதாக இன்று காலை குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற CP ராதாகிருஷ்ணனையும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார். அங்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடைபெற்ற நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தனியாக ஆலோசனை நடத்திய பின் அந்த சந்திப்பு தற்போது நிறைவடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. கடந்த வாரத்தில் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் டெல்லிக்கு வந்திருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்திருந்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. சந்திப்பும் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்தது என்ன? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அது தொடர்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொகுதி பங்கீடு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தான் அதை பற்றி பேசுவார்கள். இப்போதைக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்றால் அதிமுகவில் இருக்கிற அதிருப்தி தலைவர்களை பாரதிய ஜனதா கூப்பிட்டு பேசுவது அல்லது பாரதிய ஜனதாவை சேர்ந்த மூத்த தலைவர்கள், உதாரணமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவர்கள் பார்த்து பேசுவது என்பது அரசியல் ரீதியாக தனக்கு சங்கடமாக இருக்கிறது என்று கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பார். இனிமேல் பாரதிய ஜனதா தலைவர்கள் அவ்வாறு சந்திப்புகளை நிகழ்த்த மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கோ அல்லது வேறு அதிருப்தி தலைவர்களுக்கோ டெல்லி சந்திப்பு என்பது இனி சாத்தியமல்ல. அப்படின்னா செங்கோட்டையன் கூட இன்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரது ஆதரவாளர்களோடு இதே நேரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். எனவே அதிமுகவுக்குள் ஏதாவது ஒரு வகையிலே இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு இதன் மூலமாக முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது என்றுதான் நாம் யூகிக்க வேண்டும். நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாகவே அதை கூறிவிட்டார். அப்படி கூறிய பிறகு இனிமேல் ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டும், இது போன்ற கோரிக்கைகள் அதிமுகவில் எழாது. பாரதிய ஜனதாவும் அந்த கோரிக்கைகளை ஆதரிக்காது. இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய மேலதிக விவரங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூற வேண்டும். நாளைக்கு ஒருவேளை அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கலாம், அல்லது இது அந்தரங்கமான பேச்சுவார்த்தை, இதை பற்றி பேச வேண்டாம் என்று கூட முடிவெடுத்து அவர் செய்தியாளர்களை சந்திக்காமலேயே கூட சென்று விடலாம். இன்றைய தேதிக்கு இன்றைக்கு இரு தலைவர்களும் சந்திக்க போவதில்லை. அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும். ஒருவேளை நாளைக்கு சந்தித்தால் நமக்கு தெளிவு கிடைக்கலாம். அல்லது நாம் புரிந்து கொள்வது எதுவாக இருக்கும் என்றால் இனி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை இணைப்பது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையனும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். எனில் அது குறித்தும் பேசப்பட்டிருக்குமா? கண்டிப்பா பேசியிருப்பார். காரணம் அது ஒரு கட்சியிலே கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அப்படி இருக்கும்போது பிற அதிருப்தி தலைவர்களுக்கு டெல்லி அது பேட்டிக்கான நேரம் தருவதே அது சரியல்ல, முறையும் அல்ல அது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வலியுறுத்தி இருப்பார்கள். அமித்ஷா புரிந்து கொண்டிருப்பார். அவரும் எத்தனையோ கூட்டணிகள், எத்தனையோ மாநிலங்கள், எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருப்பார். அதிமுக ஒன்றாக இருந்தால் அதிமுகவின் ஓட்டு வங்கி வலிமை பெறும் இந்த கருத்து தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல காரணங்களை சொல்லி அந்த கருத்துக்கு மாற்று கருத்து வைத்து விட்டார். செங்கோட்டையன் அவர்கள் கூட நேற்றைக்கு கொடுத்திருந்த கெடு, இந்த கெடு முடியும் போது பொதுச் செயலாளர் தான் யாரை சேர்த்துக் கொள்வது என்கிற முடிவை எடுத்தார் என்றுதான் சொல்லியிருந்தார். பொதுச் செயலாளரை பொறுத்தவரையில் நேற்று அந்த கூட்டத்திலே அவர் சொல்லிவிட்டார். OPS அவர்கள் தலைமையகத்தை அடித்து நொறுக்கினார், அவரை எப்படி சேர்த்துக் கொள்ள முடியும்,
18 எம்எல்ஏக்கள் டிடி அவர்கள் வெளியே போறார்கள், அவரை எப்படி சேர்த்துக் கொள்ள முடியும்? ஆக யார் யாரை சேர்த்துக் கொள்ள முடியாது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை அவர் பகிரங்கமாக பொது வழியில் பேசிவிட்டார். இனி அதை பற்றி பாரதிய ஜனதாவும் பேச முடியாது. இல்லையா பாரதிய ஜனதா அழுத்தம் கொடுக்கும், அனைவரையும் ஒன்றாக சேருங்கள், அதான் கட்சிக்கு நல்லது என்று அழுத்தம் கொடுக்கும். இப்போது அந்த அழுத்தம் தவிர்க்கப்பட்டு விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அதிமுகவுக்கு இது நன்மை பயக்குமா, தேர்தல் வெற்றியை தருமா, இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். காரணம் தொகுதி பங்கீடும், இனி வரப்போகிற கட்சிகளின் வருகை, சிறிய சிறிய கட்சிகள் நிறைய இருக்கின்றன, அவையெல்லாம் சேரப்போகிறதா, பாமக என்ன ஆக போகிறது, இப்படி இன்னமும் பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. நன்றி திரு தராசு ஷியாம், பல்வேறு அலசல்களை இணைப்பில் வந்து வழங்கியமைக்கு. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கு ராஜீவ், உங்களுக்கும் நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.